பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துக்கான ஒரு புதிய வார்த்தையை நான் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த நம்ம கடந்த 3 மாதங்களை கடந்து வருவதை கிருபை தந்திருக்கிறார். தேவனுடைய கிருபை நடத்தி வந்திருக்கிறது. இந்த நாள்ல ஒரு காரியத்தை நான் மத்தியிலே சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நம்ம எதை கண்ணோக்கி பார்க்கிறோம், கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 121 சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை எடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்குற கர்த்தருடைய சுதந்திரம் ஒத்தாசை வரும் சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது, எதை நோக்கி கொண்டிருக்கிறது, கண்களை குறித்து உங்களுடைய கண்கள் எதை பார்க்கிறதோ அது போலதான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த நாள்ல உங்களுடைய கண்கள் எதை பார்க்கிறது, எதை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம். நான் கண்களை குறித்து ஒரு சில வேத வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 22, 23 அழகா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கண் சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். நம்முடைய கண்கள் நம்முடைய முழு சரீரத்துக்கு ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்முடைய கண்கள் நம்முடைய முழு சரீரத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே உங்க சரீரம் முழுமைய வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது, எதை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ சொன்னவே, இந்த நாள்ல தக்கங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எதை பார்க்கிறோம், எதை உன்னுடைய கண்கள் எதை பார்க்கிறதோ அதுபடிதான் உடைய சிந்தைகள் சார்ந்தது. நம்ம கண்கள்ல முதல்ல நம்ம பார்வை படும் பொழுது நம்ம பார்க்கிறோம், பார்த்ததுக்கு பிறகு அதனுடைய உள்ள போய் அது நம்ம சிந்தைக்குள்ள இருக்காது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னது இல்லையே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதுதான் வார்த்தை வெளிப்பாடுகளா இருக்கிறது. இந்த மாதத்துல உங்க கண்கள் எதை பார்க்க போகிறது, எதை நோக்கி பார்க்க போகிறது, அதுதான் இந்த வாரத்துல தேவன் உங்களோட பேச விரும்புகிறார். எதை நோக்கி பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த நாளை நாங்களோட சில பகுதிகளை, சில வேத வசனங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். 15வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். அதுல நமக்கு தெரியும் 14வது அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் ஆபிரகாம் ஜெயிக்கிறான். அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். 15வது அதிகாரம் 1வது வசனத்துல இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாய், எது கர்த்தர் அவனோடு பேச பயப்படாதே, நான் மகாபரிய மரணம் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு கேடகும் மகாபரிய மரண அறுபாடா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரோட பேசுறாரு. பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் சொல்ற, நான் ஒரு பெரிய மரணா இருக்கிறப்பா, உனக்கு ரிவார்டா இருக்கிற, நானே ஒரு பாதுகாப்பு, நானே உனக்கு கேடையும், நானே உனக்கு மரணா இருக்கிறேன் எல்லாமே கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்லிட்டே இருப்பது ஆபிரகாம் சொல்றா, எனக்கு குழந்தை இல்லாதவரே, இப்ப எலியேசர் தான் எனக்கு பிள்ளைகளா இருக்கிறார், அவன் எலியேசர் நான் பிள்ளையா ரெண்டாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் ஆபிரகாமை பத்தி சொல்றார். 5வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்றாரு, அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவ்வளவாய் எண்ணும் என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனா இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்கு அதை நீதியாய் எண்ணினான். கர்த்தர் சொன்னாரு, கண்களை ஏறெடுத்துப்பான். இப்ப ஆபிரகாம் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறான். கர்த்தர் சொன்னாரு 12வது அதிகாரத்துல தெரியும் நமக்கு, ஆபிரகாம கிட்ட கர்த்தர் அடையத்தை சொல்றாரு, உன்னை ஆஸ்வதிக்க பெருகப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் வருகிறது. இப்ப வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்கிறான். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய கண் இப்ப அவனுடைய சூழ்நிலைகளை பார்க்குது. ஆபிரகாமுடைய வயது சென்றாயிட்டு, இப்ப இது முதிர் வயதாச்சு, எனக்கு நீங்க வேற எப்படி பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆபிரகாம் சொல்றான், இல்லையா எலியேசர் இருக்கலாம், எனக்கு சூழ்நிலைகளா எனக்கு வயதாகி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வார்த்தைக்கு பிறகு வேதத்திலே அதுக்கப்புறம் எலியேசர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் பேசவே கர்த்தர்
கூப்பிட்டு சொல்ற வானத்தை அண்ணாதுப்பார். இப்ப பார்க்க லுக் அப் த ஐ, அவர் தேவனுடைய அந்த படைப்பை போய் பார்க்கிறார், நட்சத்திரங்களை பார்க்கிறார். பார்த்துட்டு கத்த சொன்னாரு, இப்படித்தான்ப்பா ஒரு சந்ததி இருக்க போகுது என்று சொன்ன உடனே வேதத்திலே நாங்கள் ரோமன் 4 அதிகாரத்துல வாசிக்கிறோம். பவுல் அழகா இருந்தார். 4 அதிகாரத்துல அந்த காரியத்தை அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 4 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகா சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிற அழைக்கிற தேவன். ரோமன் 17 இப்படி சொல்லப்படுகிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தி எழுதியிருக்கிறபடி அவர் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானால் ஒரு சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக அதை நம்புவதற்கு ஏன் உண்டாதிருந்தோ அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இப்ப பாருங்க, இப்ப கர்த்தர் ஒன்ன பேசுறாங்க. இப்ப அநேக ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏதுடா ஒரு சூழ்நிலை அவருடைய கண்கள் அப்ப பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு உங்க கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை, நம்பிக்கையே இல்லை, பெற்றுக்கொள்வதற்கான எந்த நம்பிக்கையும் சூழ்நிலை எதிராக இருக்கிறது. சூழ்நிலை மாத்திரமில்லை, எல்லாமே அவனுக்கு எதிராக தான் இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் அகைன்ஸ்ட். எல்லாம் அவனுக்கு, அவனுடைய சரீரம் அவனுக்கு எதிராக தான் இருக்குது, சூழ்நிலைக்கு எதிராக தான் இருக்கிறது, பெற்றுக்கொள்ள முடியாதபடி எல்லாமே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தோட கருகவே கருகவன், அதான் கர்த்தருடைய வார்த்தை. அவன் கருகளை கத்த சொல்ற, நீ பாருங்க. இந்த ரோமன் 4 அழகா அப்பாவுடைய எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. அவன் நம்புவதற்கு எதுவில்லாத இருந்தோ அவர் அழகா சொல்லப்படுகிறது. அநேக ஜாதிகளுடைய தகப்பனை ஏற்படுத்த எழுதி இருக்கிறபடி அவற்றை விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவருமாய் இருக்கிறவர். அதுக்கு அழகா பவுல் சொல்றாரு, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். மரித்தோர் உயிர்ப்பிக்கும் பொழுது அப்ப ஆபிரகாமுடைய மரித்து போயிருக்கிற சரீரத்தை தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். அப்ப இல்லாதவைகளையும் இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அப்ப தேவன் இல்லாதவைகளையும் இருக்கிறது போல அழைக்கிற தேவன். வாழ்க்கையில சில காரியங்கள் மரித்து போயிருக்கலாம், அது நடக்காத ஒரு சூழ்நிலைகள், உடனே சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சொல்ல உடனே முடிச்சு போச்சு. தொழில உடனே முடிந்து போன, வியாபாரம் உடனே முடிந்து போயிட்டது, ஒரு சரீரத்துக்கு சுகம் இனிமே கிடைக்க போறதுக்கு சான்ஸ் இல்லை, உடைய வியாதிக்கு சுகம் உங்க வியாதியிலிருந்து நீ விடுதலை ஆக முடியாது, ஒரு சூழ்நிலை மாறாது, இது உனக்கு கிடைக்காது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலை நிமித்தம் அப்படி கிடைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கலாம். சில சத்தங்கள் காதுகளை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுவது, நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க. இன்றைக்கு கண்கள் பார்க்கறதுக்கு ஒரு சுத்தி இருக்கக்கூடிய காரியங்கள் இல்லாமல் இருக்க, ஆனால் அவர் சொல்றாரு இல்லாதவில்லை, இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவன். அவன் அந்த தேவனை அவன் நம்பினான். அவனுடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி இருந்துச்சு. அந்த தேவனை நோக்கி அங்கிருந்து வருகிற அந்த கண்கள் அங்கதான் பார்த்துட்டே இருந்துச்சு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா விதத்துல அவன் எங்க எல்லாமே அவன் கண்களை எடுத்து பார்க்கிறது பார்க்க முடிகிறது. அது அவர் சொல்லப்படுகிறது, ஒரு சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லை. அதான் ஒண்ணுமே இல்லை. அவன் நம்பிக்கையோடு விசுவாசம். ஏன்னா எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார், என் கண்களை ஏறெடுத்து பார்த்திருக்கிறேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல என் சந்ததி பெருவிட்டவர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிற தேவன். உங்க கண்கள் அந்த வார்த்தைக்கு மேல இருக்கட்டும். உங்க கண்கள் அதற்கு மேல சூழ்நிலையை பார்த்து உங்க கண்களை விளக்கி விடாது. உங்க கண்கள் விளக்குச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த கண்களை நீங்க அப்படி கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வியாதியா, ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பலவீனம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இந்த பலவீனம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். இந்த வியாதி, இந்த வியாபாரத்துல இப்படி எல்லாம் நடக்குது, அந்த வியாதி அப்படியே அந்த வியாபாரம் அப்படியே முடிஞ்சு போயிடும், நடக்காத வியாபாரம் ஃபெயில் ஆகிடும், மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கண்கள் அங்க திருப்பணியா மாறிடும். உங்க கண்கள் எப்பொழுது அங்கதான் இருக்கணும். அவரை நோக்கி இருக்கிற வார்த்தையை நோக்கி கண்களை பொழுதுமே இருக்கிற அந்த வார்த்தையை நோக்கி உங்க கண்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க சகல வெளிச்சமா இருக்க பொழுதுமே. உங்க கண்கள் அப்படி கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா உங்க கண்கள் எப்பொழுதுமே இருள் நீங்க போயிடும். இருள் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இருள் வந்து முடிஞ்சு போச்சு. எல்லாமே இருள் ஒண்ணுமே பண்ண முடியாது.
கண்ணுக்கு இருளுக்குள்ள நீங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது, ஒண்ணு பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால வெளிச்சத்துல எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப உங்க கண்கள் எப்பொழுதுமே அங்கே நோக்கி இருந்துச்சுன்னா நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து வாழ்க்கையில் நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்க கண்கள் அங்கதான் இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். தேவன் வந்து வர ஆரம்பித்து விடுவார். ஏன்னா சூழ்நிலை நீங்க பார்க்க மாட்டீங்க, அங்க பார்க்க மாட்டீங்க, இங்க பார்க்க மாட்டீங்க. உங்க கண்கள் பொழுது அங்கதான் இருக்கும். உடைய கண்கள் அந்த வார்த்தைக்கு நேராக அந்த வானத்தை பூமி உண்டாக்குற கட்டிடத்துலதான் உங்க கண்கள் இருக்கும். அங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அவங்க பார்க்க பார்க்க உங்க சரீரம் வெளிச்சமாய் காண ஆரம்பித்து விடும். உங்க கண்கள் பிரைட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க பரலோகத்தை பார்க்க ஆரம்பிச்சது, அவங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சு அதை நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். அப்ப உங்க கண்கள் அதுக்கு மேலதான் இருக்கணும். உங்களுடைய எல்லாமே அங்கதான் போக்கஸ், அங்கதான் இருக்கணும். சூழ்நிலையை பார்த்து நீங்க போக்கஸ் பண்ணலாம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் வந்துதான் இந்த கண்கள் எப்பொழுதும் அந்த போக்கஸ்ல சூழ்நிலையை பார்த்து நல்ல தோல்வியில முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நடந்துச்சு, அந்த வியாதி இந்த விளைவுல வந்து சவளத்தை எழுத முடியாது, இந்த வியாதி வந்து சிதறல் முடிந்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாதீங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது தழும்புகளா நீங்க குணமானீங்க சொல்லி அவர்களை ஆஸ்வதிக்கிறவங்களை தருத்திரத்தில் இருந்து அவர் உங்கள் நிமித்தமா தருத்ததாய் மாறினார். தருத்திரத்திலிருந்து விடுதலையாக விடியாக அவர் நம் நிமித்தமாய் தருத்தராய் மாறி நம்மை ஐஸ்வர்யங்களை எனக்கு மாற்றியிருக்கிறார். ஒரு தருத்தத்தை போக்கும்படி அவர் சிலுவையில மறித்திருக்கிறார். அவர் தருத்தராய் மாறி இருக்கிறார். வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு, வார்த்தை நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையை நோக்கி நீங்க கண்கள் அங்கதான் இருக்கிற கண்கள் அதற்கு மேல பதிய வைத்துக் கொள்ளுங்க. உடைய கண்களை அதற்கு மேல இந்த வாதத்தில் நீங்க பதிய வைப்பீங்கன்னா எப்ப ஆரம்பிங்க கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வது பார்க்க முடியும். எனக்கு இன்னொரு சபை ஞாபகம் வருது. ஒரு வருஷம் அழகா சொல்லுறது, அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அங்க எலியா எடுத்து கொள்ள விட போறாரு. எலியா வந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட போகிறாரு. இப்ப அங்க எலிசா கிட்ட சொல்றாங்க, எஜமான் எடுத்து கொள்ளப்பட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், ஏய் சும்மா இல்ல, எனக்கு தெரியும். நீங்க வாசிக்கிற 2 ராஜாக்களுடைய 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வருஷத்துக்கு 12வது வருஷத்துல வாசித்து பாருங்க. எனக்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எலிசா பார்த்து சொல்றான், நான் வந்து ஒரு எரிகோ வரைக்கும் போய் சொல்றாங்க அப்படின்னு. நான் சொல்லுவான், நீ போனாலும் அவன் கூட தான் இருக்கு. அவனுடைய கண்கள் அந்த அபிஷேகத்துக்கு மேல கண்ணுச்சு. அந்த எலியா அபிஷேகத்துக்கு மேலாக அவன் கண்கள் இருந்துச்சு. அதனாலதான் அவன் எங்க போனாலும் அவனுடைய கூடவே போனான். இப்ப அவன் சொன்ன யோதான் இல்ல, நீங்க எங்க போனாலும் நான் அவன் கூடவே போறான். அவன் சொல்றான், அவனுடைய இளையாக உனக்கு என்ன போய் கேட்கிறான். கேட்கும்போது சொன்னா, இல்ல உன்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வரும். அவன் சொன்னான், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா என்று சொன்னால் உனக்கு அது கிடைக்கும் சொல்லுவேன். அது அழகா வசனம், அந்த வசனம் இருக்கிறது 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல. அவன் கண்கள் அதை கண்டது. அந்த வசனத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வசனத்தை. அவன் சூழ்நிலை, அவன் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகள், ஒருவேளை அவனுக்கு பார்க்க முடியுமா, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னா அவன் பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவன் வந்து அந்த வசனத்தில் இருக்கிறது, அவன் பேசிக் கொண்டிருக்கையிலே ஒரு அக்கினிமயமான ரதங்கள் வந்து இருவரை பிரித்தது. எலியா சுழல் காற்றில் எடுத்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள் ஏறி போனா. ஆனா அந்த எலிசா கண்டான அந்த பார்த்த அந்த சிச்சுவேஷனை பார்த்து பயப்படல. ஒரு பெரிய அக்கினிமயமான ரதம், குதிரைகள் பரலோகத்தில் நிறைய யோசிச்சு பாருங்க. பயத்துல அப்படி போகும் விழுந்துருக்கலாம், இல்ல ஏதாவது பயந்து ஓடி இருக்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். அவனுக்கு அவன் கண்கள் எதுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த எலியாவுக்கு மேல இருந்த அபிஷேகத்துக்கு மேல, அந்த 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 ரெட்டிப்பான அந்த நன்மைக்கு மேல. அதுதான் கூட இருக்கவங்க சொன்னாங்க, ஐயா அந்த உங்களுடைய தலைவராக எடுத்துக் கொள்ளப்படுறாரு அப்படிலாம் சொன்ன போது அவன் சொல்லுவான், எனக்கு எல்லாமே தெரியும், உங்க வேலை எதுவும் அதை பார்த்துட்டு போகப்பா, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருந்த